ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலைவேளை தியானத்திற்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். தியான பகுதியாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 29 வரையுள்ள வசனங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியானது மலை பிரசங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை குறித்து மத்தேயு ஆக்கியோர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். 28வது வசனத்தில், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மாத்திரம் அன்றைக்கு போதகராக இல்லை. அன்றைக்கு அவர்கள் மத்தியிலே வேதபாரகர்களும் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த வேதபாரகரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதகம் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்ததின் காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரம் அங்கிருந்த சமய தலைவர்கள் ஒருவருக்கும் இல்லை. இந்த பகுதியில பாருங்கள், அவர் வேதபாரகரை போல் போதியாமல். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்திற்கும் வேதபாரகருடைய போதகத்திற்கும் மிகுந்த வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசம் என்னவென்றால், வேதபாரகர்கள் ஒரு போதகத்தை சொல்லும் பொழுது, ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது, தங்கள் அதிகாரத்தை அங்கே நிறுத்தும்படியாக அவர்கள் வேறொருவர் சொன்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து இப்படியாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. மாறாக, நீங்கள் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுகிறார். என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் உதாரணத்திற்கு 21வது வசனத்துல, பூர்வத்தாருக்கு உழைக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது நியாயப்பிரமாணத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 22வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய போதகம் அவருடைய அதிகாரத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் படைத்தவர் இந்த போதகத்தை அவருடைய சீஷர்களுக்கு அங்கே கொடுத்தார். அது மட்டுமல்ல, நமக்கும் இதை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த அதிகாரமுடைய வார்த்தைகள் என்ன என்பதை சற்று நாம் சிந்திப்போம். அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கணித்தீர்களா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. என்ன அந்த வார்த்தைகள்? குறிப்பாக இந்த பின்னணியின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த பகுதியானது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குகிறது. மலை பிரசங்கமாக அறியப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இது மலை பிரசங்கம். அப்ப இதைதான் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த பின்னணியிலும் நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த சுவிசேஷங்கள் அனைத்திலும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இவைகளின்படி நாம் செய்யும் பொழுது, இவைகளை நாம் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அவன் யார் அப்படின்னு சொன்னா, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இப்ப யார் புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின்படி செய்யக்கூடியவர்கள். இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகளையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது அவர்கள் தான் புத்தியுள்ளவர்கள். அதோடு நிறுத்திவிடவில்லை, அவர்கள் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லி இந்த உபதேசங்களின்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்ட என்று நாம் படிக்கிறோம். 25ஆம் வசனத்துல அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய இந்த உபதேசங்கள் அனைத்தும் என்னவாக சொல்லப்படுகிறது என்றால் அஸ்திபாரமாக சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவருடைய உபதேச
உபதேசத்தின் அந்த அதிகாரமுடைய உபதேசத்தின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட அஸ்திபாரங்களை நாம் கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனையே வராது என்று அல்ல. இங்கே நாம் படிக்கும் பொழுது பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் இதெல்லாம் நடக்கும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அங்கு இடிந்து போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உண்டாகும். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுடைய அந்த உபதேசத்தின் மேலே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையாகிய அந்த அஸ்திபாரம் அப்படிப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கும் என்றால், ஜெபம் என்ற அஸ்திபாரம், அங்கே மன்னிக்கின்ற அந்த அஸ்திபாரம், உபவாசம் என்னும் அஸ்திபாரம், அங்கே இப்படிப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கும் என்றால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது இடிந்து போகாது. அதே சமயத்துல மணலின் மேல் கட்டின அந்த காரியமானது சொல்லப்பட்டுள்ளது. 26வது வசனத்துல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த இடத்துல கவனித்திருக்கலாம், அந்த இடத்துல அஸ்திபாரம் என்ற வார்த்தை இல்லை. ஏனென்றால் அஸ்திபாரமாகிய தேவனுடைய அந்த உபதேசத்தின் மேல அவன் கட்டாததினால மணலில் கட்டுகிறான், ஆனால் அது அஸ்திபாரம் போட்டு கட்டப்படுவது இல்லை. ஆகவே என்ன நடக்கிறது? பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, அது தேவனுடைய உபதேசமாகிய அந்த அஸ்திபாரம் இல்லாததினால அது இடிந்து அழிந்து போய்விடுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உபதேசங்கள், அவர் நமக்கு கொடுத்த அங்கே போதனைகள் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படிப்பட்ட அஸ்திபாரங்களாக இருக்கும் பொழுது நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.